கவின் ரியல் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா வலசரவாக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வீடு வந்து ரெண்ட்டுக்காக பார்க்குறோம். ஒரு லக்ஸரி ஃபினிஷிங் இருக்கக்கூடிய ஒரு வீடு, நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் 60 அடி ஃப்ரண்டேஜ். இந்த லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் 60 அடி ஃப்ரண்டேஜ், 2 கார் பார்க் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ. இது நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நல்ல ஒரு 30 ஃபீட் ரோட்டில் இருக்குது. நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க. ரீசெண்டாக ரினோவேட் பண்ண ஒரு வீடு. இப்போ நம்ம இது வந்து ரெண்ட்டுக்காக பார்க்குறோம். உள்ளே வந்து அப்படியே படிக்க வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும். சைடில் நீங்கள் வந்து கார்டன் வச்சுக்கலாம், இடம் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கார் பார்க்கிங். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கார் பார்க் பண்ணலாம். நல்ல பெரிய ஒரு கார் பார்க்கிங், 2 கார் பார்க்கிங் பண்ணலாம். நீங்கள் கிணறும் இருக்குது. வீட்டு வந்து கிணறு வாட்டர் வந்து பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. 2 கார் பார்க்கிங், அதுக்கப்புறம் பைக் பார்க்கிங் நிறுத்தலாம். சுற்றி வீட்டை சுற்றி வரலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நல்லா கட்டியிருப்பாங்க. கார்டன் வைக்கிறதுக்கும் நீங்கள் பெட்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா சுற்றி வர்றதுக்கும் ரொம்ப சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்லா உங்களுக்கு வந்துட்டு சுற்றி வரலாம். இங்கே ஹால்லேருந்து அப்படியே வந்து போத்திக்க மாதிரி ஈவினிங்கில் உட்காரலாம். மேலே ஊஞ்சல் போடுறதுக்கும் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து ஃபேமிலியோட ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வீடு. உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் வந்து பில் பண்ணியிருக்காங்க. உள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இதான் என்ட்ரன்ஸ், வீட்டுக்கு என்ட்ரன்ஸ். இது உள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே செப்பல் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு ஷூ ரேக்லாம் தனியாக பண்ணியிருக்காங்க. எதுவுமே வெளியில் தெரியாது. அந்தளவுக்கு அழகாக வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டிக்காக நல்ல ஒரு கிரில் கேட் கொடுத்து ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. 2 கேட் இருக்குது. மெயின் கேட் ஒன்று. உள்ளே வந்தீங்கன்னா டிக்கெட் டோருக்கு பக்கத்தில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரூம். நீங்கள் ஒரு அட்வொகேட்டவோ இல்லை ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளினிக் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டன்ட் பண்ணுறதுக்கோ ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்கோ இந்த ரூமை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ரூமு, இங்கே ஒரு ரூமு. அடுத்தது வந்து பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது. இந்த இடத்துல இப்போ பார்த்த ஒரு ரூமு. அப்படி இந்த பக்கம் வந்து ஆப்போசிட்டில் இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா கீழே 2 ஆஃபீஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். தனித்தனியாக நீங்கள் ஆஃபீஸ் மாதிரி கீழே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஃபேமிலி இருக்கிற பெட்ரூம்ஸ் இருக்கும். இங்கேயும் வந்து டிவி கபோர்ட் கொடுத்துருக்காங்க. டிவி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு யாராவது ஸ்டாஃப் வந்து உட்காருவாங்க அப்படின்னா இது ஒரு டிவி யூனிட் ஆகும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்து இங்கே வர மாதிரி பண்ணியிருக்காங்க 2 ரூம்லேயுமே. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஹால். இங்கே வந்து ஹாலு வித் நான் அங்கேருந்து காமிச்ச மாதிரி போத்திக்காவை கவர் பண்ணுற மாதிரி வெளியில் கார்டன் ஏரியா பார்க்குற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இறங்கி நீங்கள் கார்டனுக்கும் போகலாம். இறங்கி கார்டனுக்கு போகலாம். இதுக்கும் நல்லா வந்து ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. நல்ல சேஃபு. இது வந்து ஹால். நிறைய பேர் வந்து பெரிய ஹாலாக எதிர்பார்ப்பாங்க. இதில் 2 ரூம் மாதிரி பிரிச்சுருக்காங்க. அதனால் வந்து பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஹால் வந்து இருக்காது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட். அதில் மற்றபடி வீடு வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கும். ஜாயின்ட் ஃபேமிலிக்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி. காமன் பாத்ரூம் இங்கே கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் அண்ட் டாய்லெட். இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே அழகாக வந்து ஹால் பக்கத்துலேயே வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பூஜை ரூம், ரொம்ப அழகாக இருக்கும். ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பூஜை ரூம். அப்படியே ஆப்போசிட்டில் கொடுப்பாங்க. அந்த வெளிச்சத்துக்காக அங்கே ஒரு டோர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜன்னல் இது திறந்து வச்சுருப்பாங்க. கீழே கிச்சன் பார்த்துடலாம். கிச்சன் மாடுலர் கிச்சன் தான் பண்ணியிருக்காங்க. கபோர்ட்ஸ், சிப்னி, மேலே ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாமே இருக்குது. ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்களோட திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். அந்தளவுக்கு நீட்டாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாகவும் இருக்குது எல்லாமே. ஏன்னா ரீசெண்டாக தான் ரினோவேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கபோர்ட்ஸ் நிறையா இருக்குது. இங்கேயும் இருக்குது, மேலேயும் இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் வரலாம். வெளியில் வீட்டு வேலைக்கு யாராவது ஆள் வச்சுட்டு இந்த பக்கம் வந்துடலாம். பில்டப் ஏரியா மட்டுமே பார்த்தீங்கன்னா 3800 ஸ்கொயர் ஃபீட்டு, 2850 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 3800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்காங்க. இது ஒரு ஃபஸ்ட் பெட்ரூம். நம்ம பார்த்த எல்லாமே ரூமாக பார்த்துருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் பெட்ரூம். வீட்டில் கீழே கபோர்ட்லாம் இருக்குது. வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. திறந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வார்ட்ரோப் மேலேயும் வந்துட்டு கபோர்ட்ஸ் நிறையா இருக்குது. இங்கே வந்து பாத்ரூம்.
அப்படி இது டாய்லெட், மேலே கெய்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு 6-7 டிசைன் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்ரூம் ஏரியா. ஷவர் இருக்குது. இப்போ கீழே ஒரு பெட்ரூமு, 2 ரூம், ஒரு கிச்சன் இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம மேலே போகலாம். மேலே நீங்கள் ஹோம் தேட்டர் வேணும், ஹோம் தேட்டர் வச்சுக்கிறதுக்கும் ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்தாச்சு. மேலே வந்து ரூம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு பெட்ரூம். மேலே 3 பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஒன்று மட்டும் ஹோம் தேட்டர்னால அவங்க அட்டாச் பாத்ரூம் வைக்கல. கபோர்ட், நிறைய கபோர்ட்ஸ் அவங்களே பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருக்குது. இதில் அட்டாச்சு பாத்ரூம் ப்ளஸ் வார்ட்ரோப் இருக்குது. பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக தான் இருக்குது இடம். இங்கே வார்ட்ரோப் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் பக்கத்தில் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஒரு பெட்ரூம். இங்கே இதுதான் வந்து டிவி ரூம் ஆர் ஹோம் தேட்டராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பாத்ரூம் கிடையாது. எல்லா ஜன்னலுக்கும் மஸ்கிட்டோ நெட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கர்டைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹோம் தேட்டராக இந்த ரூமை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு பெரிய பால்கனி. இதில் நல்லாவே ரோட் சைட் பால்கனி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 30 feet ரோடு, நல்ல ஒரு ரோட் சைட் பால்கனி, நல்ல பெரிய பால்கனி. இந்த பக்கம் வழி இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு பெரிய பால்கனி இடம் இருக்குது. நல்ல பெரிய பால்கனிலேருந்து உள்ளே வர சேஃப்டிக்காக கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. வித்து மெஷ்ஷோடு கொடுத்துருக்காங்க. அயன் மெஷ் ஃபிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கொஞ்சம் சில கபோர்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் பாருங்கள், அந்த கர்டன்லேருந்து மஸ்கிட்டோ நெட்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு. இது வார்ட்ரோப், மேலேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாத்ரூம், கெய்சரும் இருக்குது. அடுத்து வந்து இன்னொரு பெட்ரூமுக்கு அதையும் பார்த்துடலாம். இது ஒரு பெட்ரூம். இதில் இந்த மேக்கப் கிளாஸோடு கொடுத்துருக்காங்க. இது வார்ட்ரோப். எல்லா ரூமுமே ப்ராப்பராக வார்ட்ரோப் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாத்ரூமு, வாஷ் பேஷன். எல்லா பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தாச்சு. இது ஒரு பெட்ரூம், இது ஹோம் தேட்டர், இது ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம் பாத்ரூம். மேலே போகலாம். மொட்டை மாடியில் ஒரு பெரிய ரூம் வச்சுருக்காங்க. மொத்தம் 4 பெட்ரூம், ஒரு ஹோம் தேட்டர், 2 ஆஃபீஸ் ரூம், பூஜா கிச்சன், மேலே ஒரு ரூம். இது யோகா ரூமாவோ ஜிம் ரூமாவோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜிம்முக்கோ யோகாவுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஜிம்மு, யோகா, லைப்ரரி, கிட்ஸ் ஸ்டடிக்கு எல்லாத்தையும் இந்த ரூம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் வச்சுருக்காங்க. இது உள்ள ஆர்ஓ சிஸ்டத்துக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க வீடு. உங்கள் ரெண்டல் பார்ட்டுக்கு வரும். வாடகை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா எதிர்பார்க்குறாங்க. 1 lakh ரெண்டில் மந்த்லி, 8 month அட்வான்ஸ். தேவைப்படுறவங்க வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்க நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேல் இருந்தால் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணித்தரோம் ஆர் ரெண்ட்டும் பண்ணித்தரோம். இது வந்து இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் கவின் டீலர்ஸ் அந்த சேனலில் வந்து வரது கஷ்டம். இது மாதிரி ரெண்டெல்லாம் ஏன்னா ரெண்டல் சேனல் டெவலப் பண்ணிட்டு வரோம். இனிமேல் அந்த வீடியோ எல்லாமே ரெண்டல் சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே ரெண்டலில் தான் வரும். அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.